உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம். பொதுவாக இந்த சமயப்பற்றுள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆன்மீக உரையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் இம்மை இன்பம் மறுமை இன்பம் அப்படிங்கிற 2 வார்த்தையை சொல்லுவாங்கள்ல. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அனுபவிக்கிறதா இம்மை இன்பம். மறுமை இன்பத்தில் நீ இருக்கணும், நல்லபடியாக உனக்கு போகிற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கணும், அதனால் நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போயிடுது. விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே அதையும் சொல்லி வச்சுருக்கோம். அதாவது அதை போய் பார்த்தவங்க யாரும் திரும்பி வந்து நமக்கு சொன்னதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் வித்தியாசமாக அல்லது மாற்றி யோசிப்பதை போல் இதை எப்படி பார்க்குறது, இம்மை இன்பம்னா என்ன, மறுமை இன்பம்னா என்ன அப்படின்னு வள்ளல் பிரான் மிகச்சிறப்பான விளக்கத்தை கொடுக்குறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுமை இன்பம்னு சொல்லி நம்மை பகுத்து அறிகின்ற அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பதை விட நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த கருத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கருத்து என்ன இப்போ பார்க்கலாம். இம்மை இன்ப வாழ்வு சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கிற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். இன்ப லாபமாவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவு இன்றி நல்லறிவு உடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியரும் தழுவ சந்ததிகள் விளங்கத்தக்க நற்குணமுள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். இவ்வளவுதாங்க. இம்மை இன்பம் மறுமை இன்பம்னு சொல்லி நம்மை அச்சுறுத்துகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு மயங்க வேண்டாம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். ஏன்னா இந்த உபதேச குறிப்புகள்ங்கிறது அந்த பார்வதிபுரத்து மக்களுக்கு சொன்னது, பார்வதிபுரத்து உழைக்கும் மக்களுக்கு சொன்னது. அவங்க பாடுபடுபவர்கள், அதாவது வயலில் இறங்கி பாடுபடுவது, கூலி தொழில் செய்து பாடுபடுவது, இப்படியாக உடல் உழைப்பை செய்பவர்கள். அவங்கள்ட்ட போய் ஆன்மீகம் பேசுகிறவங்கெல்லாம் அச்சுறுத்தி உனக்கு இம்மை இன்பம் வேணும், மறுமை இன்பத்தில் நீ இப்படி இருக்கன்னா இந்த மாதிரி இருன்னு சொன்னோன்னா அவங்க பயந்துடுறாங்க. அதனால் வள்ளல் பிரான்ட்ட போய் ஐயா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நாங்கள் வாழற வாழ்க்கையில் வியர்வையை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் அபிஷேக நீர் தெரியாது, எங்களுடைய வயிற்றில் எரிகின்ற பசியை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஆராதனை தெரியாது, எங்களுடைய எளிய வாழ்க்கையை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் துறவு தெரியாது, எங்களுக்கு அன்பை தவிர வேறு எந்த மந்திரமும் தெரியாது. அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி மறுமை இன்பம் இம்மை இன்பம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா, அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவர்களுக்கு விளக்குவதை போல் வள்ளல் பிரான் சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு மட்டுமா விளக்குறார்? படிச்சிருக்கோம், பண்பட்டிருக்கோம், கண்ணியமாக இருக்கோம், அல்லது பல அனுபவங்களை பெற்றிருக்கோம்னு சொல்லுகின்ற நமக்குமே கூட இந்த மாதிரியான குழப்பங்கள், வார்த்தைகள், அச்சுறுத்தல்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. அப்போ நமக்கும் தான் ஒரு தெளிவை கொடுக்கிறார் வள்ளல் பிரான்கிறத புரிய வைக்கிற ஒரு தொடர்தான் நம்முடைய இம்மை இன்ப வாழ்வுன்னு வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த உரைநடை தொடர். திரும்ப பயணிச்சா நமக்கு சுலபமாக புரிஞ்சிடும். பாருங்களேன். சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கிற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். சிறிய தேக கரணங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இப்போ டெய்லி ரொட்டீன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம பழகியிருப்போம். டெய்லி படிக்க போகணும் அப்படின்னா அது ஒரு பழக்கமாயிடும். தினமும் எழுந்து அதற்கான பயிற்சிகளை செய்துட்டு புத்தகத்தை தூக்கிட்டு ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம். அப்போ அது இயல்பான விஷயமாயிடும். அதில் சாதனைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தினமும் ஸ்கூல் போகிற, தினமும் காலேஜ் போகிறோம் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். அப்போ சிறிய கரணங்களை பெற்று சிறிய விடயங்களை செய்வதுங்கிறது இம்மை இன்ப வாழ்வு. இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற முறைமையே அதுதான். நான் காலேஜ் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்வது இயல்பாக இருக்க முடியாது. அதை வைத்து நாம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், விளாடுறோம், தண்ணி குடிக்கிறோம்,
இப்படியாக செய்கிறோம்ல, இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜின்னு எதையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய கரணங்கள், சிறிய வேலைகள், சிறிய முயற்சி இருந்தாலே போதும். இது இம்மை இன்ப வாழ்வு. வாழ்க்கையை எப்படி நடத்துகிறோம் இயல்பாக அப்படிங்கிறது இம்மை இன்பம். கூடுதலாக விளக்கம் சொல்கிறதுக்கு அவர் வள்ளல் பிரான் வர்றார் பாருங்க. இம்மை இன்ப லாபமாவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவு இன்றி நல்லறிவு உடையவர்களாய் நம்ம செய்கிற வேலைக்கு, நம்ம மேற்கொள்கின்ற பணிக்கு, இந்த உலகத்தில் நாம் கலந்து பேசுவதற்கு, கலந்து கொள்வதற்கு, மற்றவர்களோடு நட்பாக இருப்பதற்கு, அன்பாக இருப்பதற்கு, தோழமையாக இருப்பதற்கு, இதுக்கெல்லாம் என்ன வேணுமோ, என்ன முயற்சி வேணுமோ, அது ஒரு மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் இந்த இம்மை இன்ப வாழ்வுக்கு. இயல்பாக நல்லவர்களாக, இயல்பாக நல்ல செயல் செய்பவர்களாக, இயல்பாக நல்ல வார்த்தை பேசுபவர்களாக, இயல்பாக நல்ல எண்ணம் உடையவர்களாக இருந்தாலே போதும், நமக்கு இம்மை இன்பம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த தகுதி பாட சொல்கிறார் பாருங்க. குறைவு இன்றி நல்லறிவு உடையவர்களாய் பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல். இதுதானே ரொம்ப முக்கியம். மற்றவர்களை அச்சுறுத்துகின்ற, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற, மற்றவர்களுடைய உயிர்களை கொல்லுகின்ற அந்த நிலைமை இல்லாமல், பசி 3 வேளையும் பசிக்குதுப்பா, ஒரு வாய் சோறு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு இல்லாமல், பிணி இல்லாமல், எல்லா காலத்திலையும் படுக்கையிலேயே படுத்திருக்கணும், பெட்ரிடனாக இருக்கணும், இது முடியலைங்க அது முடியலைங்க அப்படின்னு இயல்பான நோய்கள், இயல்பான ஒரு உடல் குறைவுங்கிறது வேற. ஆனால் மிகப்பெரிய பாதகங்கள் ஏதும் இல்லாமல், மிகப்பெரிய பசி நோய் அல்லது பஞ்சம் என்பது இல்லாமல் இப்படியாக ஒரு இயல்பான நல்ல வாழ்க்கை வாழ்வதுங்கிறது அடுத்த நிலைமை. அடுத்தது உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ. ஒரு சிலர் எந்த உறவும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உறவினர்கள் இல்லைனாலும் நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் இல்லைனாலும் அயலார், அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட நட்பாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தை, மனநிலையை, அன்பை, நட்பை வளர்த்து கொள்வது அது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் ஒற்றை மனிதராக, ஒற்றை மனுஷியாக, தன்னந்தினியாக உழைத்து நிமிர்ந்து நிற்பார்கள் இல்லையா, அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும், எது உங்களோட ஆசையாக இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு குடும்பம் வேணுங்க, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், ஏன்னா யாருமே இல்லாமல் நான் வளர்ந்தேன் அப்படிம்பாங்க. அப்படியாக உருவாக்கி கொள்ளுதலை நாம் நம்முடைய முதல் கடமையாக வைத்து கொள்ள வேண்டும்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்தது சந்ததிகள் விளங்கத்தக்க நற்குணமுள்ள மனைவியுடன், நற்குணமுள்ள கணவனுடனும் சேர்த்து சொல்லலாம். ஏன்னா மனைவிக்கு மட்டும்தான் நற்குணம் இருக்கணுங்கிறது கிடையாது, கணவனுக்கும் இருக்க வேண்டியது கட்டாயம், சமத்துவம் அப்படிங்கிற நிலையில் இந்த மாதிரி நல்ல குணமுள்ள குழந்தைகளை உருவாக்குவதற்கு நல்ல குணமுள்ள கணவன் மனைவி வேணும், அப்பா அம்மா வேணுங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறாரு. அடுத்தது சந்ததிகள் விளங்கத்தக்க நற்குணமுள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஏனென்றால் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பது இதுதான், மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்கின்ற முறைமை இதுதான். கல்வி கற்பது, சிறந்த மனிதர்களாக உருவாவது, அப்புறம் வருமானத்திற்கேற்ற பணி செய்வது, இந்த சமூகத்தோடு ஒட்டி உறவாடுவது, ஊரோடு ஒத்துவாழ்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான். ஊரோடு ஒத்துவாழ்னா எல்லாரோடையும் இழைஞ்சு குழஞ்சு அப்படி இல்லை, எல்லோரோடும் அன்பாக இருப்பது. இழைஞ்சு குழஞ்சு இருப்பது வேறு, அன்பாக, பண்பாக, கண்ணியமாக, பாசமாக, நேசமாக, தோழமையாக இருப்பது என்பது வேறு. இழைஞ்ச குழஞ்சுங்கிறது இச்சகம் பேசுகின்ற நிலைமை. அப்படி சொல்லவில்லை நம்முடைய வள்ளல் பிரான் என்று இந்த பத்தியின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது சொன்னது எல்லாமே அந்த எளிய மக்கள், பார்வதிபுரத்து உழைக்கும் மக்களுக்கு சொன்னது. அப்போ இந்த நிலையில் தானே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உழைக்க தயங்காதவர்களாக இருந்தார்கள், மற்றவர்களுக்கும் சரி தங்களுக்கும் சரி உண்மையானவர்களாக இருந்தார்கள். அதை தவிர வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய எளிய தொழிலை நல்ல வார்த்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மற்றவர்களோடு இணக்கமாக இருந்தார்கள், குழந்தை, மனைவி, கணவன் இப்படியாக குடும்பமாக இருந்தார்கள் என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இம்மை இன்ப வாழ்வு என்று வள்ளல் பிரான் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மையான ஆன்மீக நேயம், ஆன்ம நேயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது, அவர்களை அச்சுறுத்தாமல், அவர்களை எதேச்சாதிகாரம் செய்யாமல் உன்னிடம் இருக்கின்ற நல்ல குணத்தை உணர்த்துவதுதான் உண்மையான ஆன்மநேயம் என்பதை வள்ளல் பிரான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி அவர் வாழ்ந்து மலர்த்தி காட்டியிருக்கின்ற அந்த உண்மைகளை நாம் இறுக பற்றி கொள்வோம். அதன் மூலமாக மற்றவர்களின் மனங்களையும் மலர்த்துவோம். அது ரொம்ப முக்கியம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.